Greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNMAWS 2024ல நடந்த எக்ஸாமை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அண்ட் அதை நான் எப்படி கிராக் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆர் நான் என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் ஓகே சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. ஸோ திஸ் இஸ் மை ரோட் டு சக்ஸஸ் வீடியோ ஆன் ஹவு ஐ கிராக் TNMAWS 2024 அப்படின்றதான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். So, நம்ம அகாடமியில் we are launching a very in-depth online course for various technical exams, particularly இப்போ நமக்கு TNMAWS வந்து 2104 வேக்கன்சிஸோட வரப்போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இசிஇ EEE சிவில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ ஆர் பிஇ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஸோ இது லாஸ்ட் டைம் 2024 நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. ஸோ மாசா வந்து ஸோ திருப்பியும் அதே மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிரும். ஓகே, அதாவது கவுன்சிலிங் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நமக்கு அசம்பிளியில பேசியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸாமும் வந்து இமீடியட்டா இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அப்படியே கன்னியூ ஆகணும் இல்லையா? இது இன்டர்வியூ போஸ்ட், அப்போ ரிட்டர்ன் இருக்கும், அடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் கவுன்சிலிங், இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அப்போ உங்களுக்கு இமீடியட்டா இந்த ரிமைனிங் ஒரு 6 months டைம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள இந்த எக்ஸாம் கண்டிப்பா வந்துடும். ஓகே, நம்ம அகாடமியில லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ப்பா. இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 7 days 7 ஸ்பெஷல் சீரீஸ் இருக்கும். ஸோ வீக்ல இருக்க எல்லா நாளுமே உங்களை என்கேஜா வச்சுக்கிற மாதிரி ஒரு லைஃப் டைம் உங்க என்டையர் நீங்க ஒரு வேலைக்கு போய் நீங்க எய்ம் பண்ற ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகுற வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த 7 days 7 ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்றது அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில இருக்கும். ஸோ அதை பத்தின வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும், டைம் டு டைம் நீங்க அதுக்கு பார்த்துடணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம எல்லா டேவோட சீரீஸையும் நீங்க பார்த்துருவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம அகாடமியில நான் சொன்ன மாதிரி இன்டெப்தான லைவ் ஆன்லைன் கோர்ஸ் லான்ச் பண்றோம்ப்பா. ஸோ இன்ஸ்டியூட் வந்து படிக்க முடியாதவங்க, ஓகே நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு வீட்டு வேலை பார்த்துட்டு நான் படிக்கணும், என் கம்ஃபர்டபுளான டைமில் படிக்கணும், நான் ஒர்க் போகிறேன், அப்போ நான் 5-6க்கு மேலே ஆஃபீஸ்லேருந்து வந்து தான் படிக்கணும், இல்லை லேட் நைட் ஏன் கன்வீனியன்ட் டைம் எனக்கு வேறு நான் படிக்கிறதுக்கு, எனக்கு குழந்தைங்க இருக்குது, நான் டைம் வந்து கிடைக்கிற நேரத்தில் நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ இந்த மாதிரி உங்களோட சுச்சுவேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு போய் கரெக்டாக ஒரு 8 hours ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்கணும் அவசியம் கிடையாது, இல்லை ஒரு 2 hours ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க கன்வீனியன்டான டைம்ல வீட்லயே வந்து இந்த கிளாஸஸ் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வேலிடிட்டியும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, அதாவது நீங்க ஒரு ஜாப்ல போய் உட்கார்ற வரைக்கும் இதுக்கான ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும். 1 year தான். நீங்க நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா 1 year தான் வேலிடிட்டி கொடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த 1 yearக்குள்ள நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். அதுல அந்த ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், டவுட் கிளியர் செஷன்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு 1 yearக்குள்ள உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணிக்கலாம் அந்த இன்ஸ்டியூட்ஸை அப்படின்னு இருக்கும். பட் நம்ம இன்ஸ்டியூட்ல அப்படி கிடையாதுப்பா. உங்களுக்கு எப்பயுமே வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கும். டவுட் கிளியரிங் செஷன்ஸ் உங்களுக்கு எப்போ இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டியோட வந்து டிஸ்கஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த லைவ் ஆன்லைன் கோர்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500+ லைவ் கிளாஸஸ் இருக்கும். 1-to-1 இன்ட்ராக்ஷனோட உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், வித் லைவ் சேட் உங்களுக்கு இருக்கும். தென் 250+ டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னாலே ஆவரேஜாக ஒரு 50-60 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அப்போ 250+ டெஸ்ட் சீரீஸ்னா நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மோர் தென் 20,000 வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் செக்ஷன் வைஸ், அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட், இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டே வந்து நிறையா செக்ஷன்ஸை பிரிச்சிருக்கோம். சரியா? ஸோ உங்களுக்கு அதாவது மைக்ரோ லெவல்லேருந்து மேக்ரோ லெவல் வரைக்கும் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்கில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபுல் ஃப்ளெஜாக தரோவாக வச்சுக்கிற அளவுக்கு நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ்ன்றது நமக்கு எப்பயுமே இருக்கும். சரியா? So this is about our in-depth live online course.
ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்குப்பா. ஸோ ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர் 9677713666க்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் சொன்ன மாரி இது வந்து மை ரோட் டு சக்சஸ். சரி, நான் எப்படி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸை கிராக் பண்ணேன் அப்படின்ற என்னோட சக்சஸ் ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இட் இஸ் நாட் டீச்சிங், இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஷேரிங். ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் டாக் மாதிரி இருக்கலாம். யாருக்காச்சும் வந்து கண்டிப்பா எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஒத்து போலைனாலும் மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கோயின்சைட் ஆகும். என் லைஃப் இப்படிதான் இருக்கு, எனக்கும் இதுதான் நடக்குது அப்படின்றது கண்டிப்பா உங்களால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அதை வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரெண்டா நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கலா எப்படி நான் அப்ரோச் பண்ண எக்ஸாம அப்படின்றது ஒண்ணு, இன்னொன்னு இன்டெலெக்சுவலா நான் மைண்ட் எப்படிலாம் ரெடி பண்ணேன், அந்த மாதிரி இன்டெலெக்சுவலா நான் வந்து எப்படி அப்ரோச் பண்ணேன் இந்த எக்ஸாம் அப்படின்னு இந்த 2 விதமா இந்த வீடியோவை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கலா என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த எக்ஸாமுக்கு தேவையான சப்ஜெக்ட் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். பிளஸ் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும், ஒரு இன்டெலெக்சுவல் தெளிவு இருக்கணும், கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாகவும் நீங்க இருக்கணும். நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவா இருக்கும் அண்ட் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல். ஓகே, சப்ஜெக்ட் நாலேஜை எப்படி கெயின் பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு 80 to 90% 80 to 90% பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் வந்து மோஸ்ட்லி நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிச்சீங்க, அதாவது ரொம்ப டீவியேட் ஆகாம, இன்ஜினியரிங்னா நான் இன்ஜினியரிங் கேடர்லயே பாக்குறேன் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா 80 to 90% உங்களுக்கு சிலபஸ் அதே தான் இருக்கும் எல்லா எக்ஸாமுக்கும். ஓகேவா? பெருசா சேஞ்சஸ் இருக்காது. 1-2 டாபிக் ஆட் ஆகும், இல்ல 1-2 டாபிக் டெலீட் ஆகும் சிலபஸ்ல இருந்து. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் திங். கண்டிப்பா இப்ப எனக்கு டெக்னிக்கல் நல்லா தெரியும், ஆனா ஜிஎஸ்ஏ தெரியாது அப்படின்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நானுமே வந்து ஜிஎஸ் படிச்சதே கிடையாது, நான் டிஎன்பிஎஸ்சி சைட் போனதே கிடையாது. ஓகே, டெக்னிக்கல் எக்ஸாம் மட்டும் தான், லைக் டிஆர்பி அட்டம் பண்ணியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி ஏயும் டெக்னிக்கலை வச்சு தான் படிச்சிருக்கேனே தவிர ஜிஎஸ்க்கு நான் உட்காந்து படிச்சது கிடையாது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமும் நான் அதே மாதிரி அப்ரோச்சில் தான்ப்பா இருந்தேன். என்னோட டெக்னிக்கலை நான் ஸ்ட்ராங் பண்ணேன். சரி, நான் டெக்னிக்கல் ஸ்ட்ராங் அப்படின்னா அதை நான் எவ்வளோ பூஸ்டப் பண்ணணுமோ அதை நான் பண்ணேன். ஜிஎஸ் வந்து நான் கொஞ்சம் படித்தேன். கொஞ்சம்னா அப்போ இப்போ நமக்கு ரிவைஸ் சிலபஸ்ன்னு வந்துருச்சு. என்னென்ன டாபிக் எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்கன்றத நமக்கு இப்போ கொடுத்துட்டாங்க. பட் லாஸ்ட் டிஎன்எம்ஏடபிள்யூஸ்க்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ என்னன்னா என்ன வெயிட்டேஜ்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்து என்னன்னா ஐஎன்எம், ஓகே நான் கூட எழுதுறேன் என்ன டாபிக் நான் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா, ஐஎன்எம் பார்த்தேன், இந்தியன் பாலிட்டி பார்த்தேன், தென் யூனிட் 8 அப்படின்னு சொல்றது அது கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ யூனிட் 8. தென் இது போக எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கும். ஸோ நான் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டேன். ஸ்டாட்டிக் ஜிகே படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுக்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பட் ஸ்டாட்டிக் ஜிகே நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஸ்டாட்டிக் ஜிகேனா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் யார் இந்தியாவுக்கு அப்படின்னா அது ஸ்டாட்டிக் ஜிகே. அந்த டேட்டா மாற போறது கிடையாது. இதே இது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கோட சிஇஓ கேட்குறாங்க, இல்லை ஒரு கம்பெனியோட சிஇஓ நேம் கேட்குறாங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிற விஷயம். இந்த வருஷம் அவங்க இருப்பாங்க, நெக்ஸ்ட் இயர் அவங்க இருப்பாங்களா அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது. நமக்கு அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஸ்டாட்டிக் ஜிகே கிடையாது. ஸோ அதனால ஸ்டாட்டிக் ஜிகே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு மெமரைஸ் பண்ண. ஸோ நான் ஸ்டாட்டிக் ஜிகே படித்தேன். பட் மெயினாக வந்து ஐஎன்எம், இந்தியன் பாலிட்டி இதெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன். இதுலேயே வந்து ஓகே நான் பேர் மினிமம் மார்க் ஒரு 30-40 மார்க் வாங்கியிருந்தா கூட எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நான் இந்த ஜிஎஸ் போர்ஷனை நான் படிச்சிருந்தேன். பட் அப்படி பண்ணாதீங்க. நான் வந்து நான் பண்ண தப்பையும் தான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்லாட்டோ இல்லை ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ஸ்லாட்ஸ் கூட கிடையாது. எனக்கு கவுன்சிலிங் வந்து நான் கொஞ்சம் எனக்கு லாஸ்ட்டாக தான் கிடைச்சிச்சு. ஸோ இது ஒரு லக் பேஸாக கிடைச்சிச்சு அப்படின்னு கூட என்னோட வேலையை நான் சொல்லுவேன். ஓகே, பட் நீங்கெல்லாம் வந்து அந்த ப்ரெஷர் ஆகக்கூடாது. 60+ வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஓகே, நான் பண்ண மாதிரி லாஸ்ட் மினிட் டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. அச்சோ நம்ம கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்கும் போயிட்டு சொல்லி ஓகேவா? ஸோ அதனால நான் எப்பயுமே சொல்றது ஜிஎஸ் படிங்க.
100% டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 லெவல் அளவுக்குலாம் நீங்க ஃபுல்லா படிக்க வேணாம். ஏன்னா டெக்னிக்கல் உங்களுக்கு இருக்கு. அப்ப டெக்னிக்கல் கண்டிப்பா நீங்க இத்தன வருஷம் படிச்சிருப்பீங்க. செமஸ்டர்லாம் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால டெக்னிக்கல நீங்க ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கோங்க. பட் ஓகே சில பேர் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்ப ஹிஸ்டரி படிக்கலாம் நீங்க. சரியா? நான் வந்து இந்த சயின்ஸ படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். சயின்ஸ் எடுக்காதீங்க. சரியா? இத வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதான் எடுத்தோனே படிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் படிச்சு நான் எனக்கு இன்னும் ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் படிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சிலபஸ் அப்புறம் இப்ப டெக்னிக்கல்னா எவ்வளவு மார்க்ஸ் வரும், ஜிஎஸ் எவ்வளவு மார்க்ஸ் வரும், அதுல ஆப்டிடியூட் எவ்வளவு மார்க்ஸ் இருக்க போகுது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா நான் பெருசாலாம் படிக்கலப்பா. நான் வந்து ஸ்கூலிங் வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன். பட் ஆனா ஸ்கூல்ல வந்து தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வச்சே தான் நான் மேனேஜ் பண்ணேன். பிளஸ் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்காது. சரியா? பேசிக்கா அப்படி உங்களுக்கு அதுவே கஷ்டமா தெரியுது அப்படின்னா நீங்க 6th to 10th வரைக்குமாச்சு இலக்கணமாச்சு பார்த்துக்கோங்க. மிச்சபடி நீங்க வந்து அந்த உரைநடை இதெல்லாம் நீங்க படிக்கிறத விட்டு அட்லீஸ்ட் பேசிக்கா இலக்கணம் பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு முடிஞ்சா வந்து மீனிங்ஸ் ஓகே பொருள் கூறுக, எதிர்ச்சொல், பிரித்தல் சேர்த்தல்லாம் எப்படி பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்னதை பார்த்தாலே ஈஸியா நீங்க அந்த 40% மார்க் வந்து வாங்கிடலாம். ஓகே நான் தனியா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை தமிழுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நான் பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, நோட்ஸ் மேக்கிங். இத நான் எப்பயுமே நம்மளோட பெய்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் சொல்லுவேன். நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும்ப்பா. அவசியம் இருக்கணும். என்ன ஒரு டாபிக் படிச்சாலும் நோட்ஸ் எடுத்து பழகுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நோட்ஸ் எடுத்து பழகுறீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் லென்த்தியா எழுதுற மாரி தான் இருக்கும். அதாவது பார்க்குற எல்லாத்தையுமே நீங்க எழுதி வைப்பீங்க. பட் இதே இது நீங்க ஓவர் த இயர்ஸ் நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். எது தேவை, எது தேவையில்லைன்றது கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ மட்டும் எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேராகிராஃபா நோட்ஸ் எழுதாதீங்க. கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் அது சொல்லுவேன். எப்பயுமே சொல்லுவேன். இது சைல்டிஷா இருக்கலாம். ஓகே. நல்லா மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க நோட்ஸ. பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. ஓகே புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு பாயிண்ட் வைஸ் அது பேராகிராஃபாவே புக்ல கொடுத்துருந்தாலும் நீங்க புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு போட்டு பாயிண்டா எழுதுங்க. அப்படின்னா திருப்பி நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மலைப்பா இருக்காது. இன்னும் இவ்வளவு பெருசா இருக்குது நான் வாசிக்கணுமா அப்படின்னு அந்த வாசிக்கிறதுக்கு கூட ஒரு செகண்ட் தாட் வந்துடும். சரியா? ஸோ அதனால பாயிண்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணா ஸ்கிம் பண்ண முடியும். ஸ்கிம்னா ஜஸ்ட் பார்த்தாலே அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே விஷுவலைஸ் ஆயிடும். ஸோ இந்த நோட்ஸ் மேக்கிங் என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயம்னா ஒண்ணு ஒரு தடவை நீங்க உங்க புக்கையோ இல்ல ஒரு வீடியோவையோ பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி எழுதுவீங்க. எழுதுறத விட ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது மெமரியில போய் ரைட் பண்றதுக்கு. ஏன்னா எழுதுறப்போ சப்கான்சியஸாவே நம்ம மைண்ட் என்ன பண்ணா நீங்க எழுதுறத உள்ள வாசிக்கும். நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. சும்மா ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து கூட ஒரு பேரா எழுதி பாருங்களேன். அதை உங்களை அறியாம நீங்க அப்படியே ரீட் பண்ணுவீங்க. உங்க மைண்ட் வந்து அதை ரீட் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லேர்னிங். ஓகே. செகண்ட் நீங்க எழுதுனத அந்த கியூமுலேட்டிவ் ரிவிஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப இன்னைக்கு நீங்க என்ன நோட்ஸ் அது ஒரு பக்கமா இருக்கலாம், 10 பக்கமா இருக்கலாம், 50 பக்கமா இருக்கலாம். உங்களோட கேப்பபிலிட்டி, உங்களுக்கு இருக்க டைமை பொறுத்து. அதை நீங்க எடுத்தத கண்டிப்பா அன்னைக்கே ஒரு தடவை படிங்க. வாசிங்கன்னு சொல்லல, நான் படிங்கன்னு சொல்லி படிக்கிறதுனா என்னது மைண்ட்ல நிக்க வைக்கிற அளவுக்கு நீங்க அது எத்தனை தடவைனாலும் ஆனா அது அந்த டே முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நீங்க படிச்சிருங்க. அப்ப உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எவ்வளவு நேரம் எனக்கு படிக்க கிடைக்கும் அப்படின்றது தெரியணும். அதை கால்குலேட் பண்ணி என்ன செய்யுங்க, அந்த அளவுக்கு மட்டும் நோட்ஸ் எடுங்க. ஓவர் பர்டன் பண்ணிக்காதீங்க. ஒரே நாள்லயே நான் வந்து 10 யூனிட் இருக்கா, நான் வந்து ஒரு நாள்ல வந்து அரை யூனிட் முடிச்சிடணும். ஒரு யூனிட்டுக்கு நான் 2 நாள் தான் கொடுப்பேன். கடகடா நான் நோட்ஸ் எடுத்துப்பேன். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. பேனிக் ஆகவே ஆகாதீங்க. சரியா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அகைன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு நான் சொல்றேன். ஸ்லோவா போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்டெடியா ஆனா போயிட்டே இருக்கணும். ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கணும். அப்படியே ஒரே இடத்துலயே தேங்கி நின்றக்கூடாது. சரியா? ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கமா இருக்கலாம், 5 பக்கமா இருக்கலாம், 50 பக்கமா இருக்கலாம். ஆனா நீங்க 50 எடுத்தாலும் 50ம் படிச்சிருக்கணும். அன்னைக்கு நைட் உங்க தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அதை மட்டும் நோட்ஸ் எடுங்க. அதை மட்டும் அன்னைக்கு படிங்க. திருப்பி அடுத்த நாள் இதேதான்.
நோட்ஸ் எடுங்க. முந்தின நாள் எடுத்த நோட்ஸையும் படிக்கணும். இன்னைக்கு எடுத்த நோட்ஸையும் படிக்கணும். 3வது நாள் படிக்கிறப்போ முதல் நாள், 2வது நாள் இது மாதிரி சேர்த்து 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 படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா இதுதான் கியூமுலேட்டிவ் ரிவிஷன் நான் சொல்றது. மறக்கவே மறக்காது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் படிக்கிறதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா மைண்ட்ல இருக்கும். இதே இது நீங்க அப்படி படிக்காம விட்டீங்க, ஒரு டாபிக் ஃபுல்லா ஒரு யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு லேசி தாட் வந்துரும். இவ்வளோ இருக்கே படிக்கிறதுக்கு, இந்த நோட்ஸை பார்த்தோன்னா இவ்வளோ இருக்கே நம்ம வாசிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த அது ஒரு என்ன சொல்றது, லேசினஸ், அது ஒரு மலப்பா தெரியும். இவ்வளோ நிறைய இருக்கு அப்படின்னு நமக்கே வந்து ஒரு இலூஷனா மைண்ட்ல வந்து போய் ஃபிக்ஸ் ஆயிடும். மைண்டை ஏமாத்துறதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களோட வேலை. சரியா? இது இது இவ்வளவுதான் இருக்கு பாரு, ஒரு பக்கம் தான் நம்ம நோட்ஸ் எடுத்து இந்த ஒரு பக்கம் மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கியூமுலேட்டிவ் ரிவிஷன்லயே எல்லா டாபிக்ஸையும் படிச்சுட்டு வந்துடும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எதுவுமே மறக்காது. அண்ட் இந்த லேசினஸ் அப்படின்றது போயிடும். டெய்லி படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு நாள் கஷ்டமா இருக்கும், 2 நாள் கஷ்டமா இருக்கும், 21 நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். சரியா? கண்டிப்பா நான் வந்து பிலாசபிக்கலாவும் சொல்லுவேன். இந்த 21 டேஸ் நீங்க வந்து ஒரு விஷயத்த ரொட்டீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நான் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ 21 டேஸ் மறக்காம கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் உங்களை யாராச்சும் மானிட்டர் பண்றாங்க பண்ணல, பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு வேலை வேணும். ஓகேவா? இதெல்லாம் நான் அடுத்த ஸ்லைட்ல பேசுறேன். சரி, இன்டெலெக்சுவல் தாட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த ஸ்லைட்ல பேசலாம். ஸோ கியூமுலேட்டிவ் ரிவிஷன் பத்தி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து குவிக் ரிவிஷன் நோட்ஸ். ஸோ ஒன்ஸ் 10 யூனிட் இருக்கு, 10 யூனிட்டுக்கு நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து இந்த கியூமுலேட்டிவ் ரிவிஷனும் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா குவிக் ரிவிஷன் நோட்ஸ் அப்படின்றத ரெடி பண்ணேன். இந்த குவிக் ரிவிஷன் நோட்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா மெயினா ஃபார்முலாஸ், இல்லை ஏதாவது லாக் வேல்யூஸு, ஸ்கொயர் வேல்யூஸு, எது நமக்கு மறக்கும், கால்குலேஷனுக்கு எது தேவைப்படுது அதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு பேப்பர்னு எடுத்தீங்கன்னா மார்ஜின், அதாவது என்ன சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷீட் இருக்கு, ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்க மல்டிபிள் காலம்ஸா பிரிச்சிடணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து குவிக் ரிவிஷன். ஸோ அப்படியே குட்டி குட்டியா ஃபார்முலாஸ் இல்லை ஏதாச்சும் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், தியரி பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா இருக்கும், ஏதாவது தியரம் வந்து இங்க அப்ளிகபிள் இங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்னு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கடகடான்னு எழுதணும். குட்டி குட்டியா எவ்வளவு முடியுமோ ஒரு பேஜை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபில் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 3ல இருந்து 4 பேஜ் தான் ஒரு யூனிட்டே இருக்கும். அதை தாண்டி போகவே கூடாது. அதுக்குள்ள உங்களோட குவிக் ரிவிஷன் நோட்ஸை நீங்க முடிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி காலம்ஸா பிரிச்சு கடகடன்னு எவ்வளோ இதா எழுத முடியுமோ எழுதி. மேக்ஸிமம் நான் 4 பேஜ் தான் சொல்லியிருக்கேன். இந்த 4 பேஜுக்குள்ள உங்களோட குவிக் ரிவிஷன் நோட்ஸ் முடிஞ்சிடும். இது என்ன, எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நான் பண்ணுவேன். அந்த எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு நான் வந்து இதையே படிச்சுட்டு இருப்பேன். எக்ஸாமுக்கு போற அன்னைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வேலை எனக்கு டைம் இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா நான் அதை எடுத்துட்டு போய் சும்மா பார்ப்பேன். படிக்க மாட்டேன், ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், எதையும் மண்டல ஏத்திக்க மாட்டேன். பட் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வெளியே ஏதாச்சும் பார்த்து டைவர்ட் ஆகுறதுக்கு புக்கையே பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். ஸோ அதனால இது நான் பண்ணுவேன். ஓகே, அந்த குவிக் ரிவிஷன் நோட்ஸ் அப்படின்றது. சரியா? ஸோ தட் வில் பி யுவர் நெக்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணி பார்க்கணும். இது வந்து கமலி ஃப்ரம் நடுக்காவேரியா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. கரெக்டா? அந்த படம் தான் நினைக்கிறேன். கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஐஐடியில் படிக்கணும், ஐஐடிக்கு போகணுன்றது ஆசை வந்து வேற ஒரு ரீசனால வரும். பட் எய்ம் வந்து ஐஐடியில் போய் படிக்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு ஒரு கோச்சிங் போகும் ஒரு சார் கிட்ட. அப்போ என்னன்னா அந்த சார் வந்து என்ன செய்வார்னா டெய்லி டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்பாரு. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து பல டெஸ்ட் எழுதிருக்கும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 டெஸ்ட் போட்டு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ரியலாக எக்ஸாமுக்கு போகிறப்போ அது உங்களுக்கு எத்தனாவது டெஸ்ட்டாக இருக்கும்? 101 இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக இருக்காது, 101 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பேனிக் இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ மார்க் டெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் வச்சு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படிலாம் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக டெக்னிக்கலில் நாலேஜை கெயின் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம மைண்டை செட் பண்ணணும் இல்லையா? அதுதான் இன்டெலெக்சுவல் தாட். அதுக்கு தான் நான் நெக்ஸ்ட் வரேன். மைண்டை எப்படி ரெடி பண்றது? ஃபர்ஸ்ட் ஓப்பன் மைண்ட் செட். ஓப்பன் மைண்ட் செட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எய்ம் பண்ணது கேட் எக்ஸாம். சரி, நான் கேட் எக்ஸாமை எய்ம் பண்ணியிருக்கேன். அப்போ உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேட்டை மட்டுமே இருக்கக்கூடாது. நடுவில் வேற எக்ஸாம் வரும், டெக்னிக்கல் தான், ரொம்ப டிவேட் ஆகி நீங்கள் கேட்டுக்கு படிங்க, திடீர்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போடுறாங்க போய் எழுதுங்க, அப்படி சொல்லலை.
டெக்னிக்கலோட சேர்ந்து வர எக்ஸாம் என்ன இருக்கோ, டெக்னிக்கல் போர்ஷனும் இருக்கணும். பிளஸ் எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருந்துச்சுன்னா பரவால்ல. ஆனா டெக்னிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த எக்ஸாம கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இது டைவர்ஷனே கிடையாது. இது பிராக்டிஸ். நீங்க என்ன ஏன்னா ஆக்சுவலி படிக்கிறது வந்து ஒரு கடல் கடலையும் தாண்டி சொல்லலாம். கடலை விட பெருசு. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அளவுக்கு படிக்கிறது. நீங்க எவ்வளோ தேடி தேடி படிச்சாலும் வந்துகிட்டே இருக்கும் படிக்கிறது. படிக்கிறது ஒரு எண்டே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ, நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் படிச்சது போதுமா? இந்த எக்ஸாமுக்கு அ காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு நான் கரெக்ட்டா ஆப்ட் ஆயிட்டேனா? அதுக்கு தேவையான அளவு நான் படிச்சிட்டேனான்றத நீங்க எப்ப டெஸ்ட் பண்ணுவீங்கன்னா, இந்த மாரி வர்ற எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணி, அதுல நீங்க எப்படி கிளியர் பண்றீங்க? எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்றீங்க? அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ, அதனால இந்த ஓப்பன் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி போறேன். ஆனா, அதுக்கு முன்னாடி ரிலேட்டடா எனக்கு வேற டெக்னிக்கலே எக்ஸாம்ஸ் வருது. நான் என்ன ஃபீல்டு போறேன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ரிலேட்டடா அந்த சிலபஸ் இருக்கும். அது போகவும் சிலபஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸாக்ட்டா அதே பேட்டர்ன்ல நமக்கு எல்லா எக்ஸாம் வராது. ஆனா, நான் படிக்கிற டாபிக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அந்த எக்ஸாம அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஓகே. இத நான் ஏன் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் நான் அப்படி அட்டெம்ப்ட் பண்ணது தான். ஓகே. எல்லாருக்குமே தெரியும். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துதுன்னு பார்த்தோம். டெம்பரரின்ற வேர்ட் பார்த்தோம். பார்த்துட்டு எனக்குமே டைலமால இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணவா? வேணாமான்னு டெம்பரரி எதுக்கு அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு மைண்ட் செட் போச்சு. பட் அப்ளை பண்ணி வப்போம். நம்மளால அப்ப போக முடிஞ்சா போய் எழுதுவோம். இந்த மாரிலாம் தான் நான் பண்ணேன். சரி அதனால தான் சொல்றேன். மைண்ட் செட் ஓப்பனா வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணி வைங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். போய் அத அட்டெம்ப்ட் குடுங்க. லக் இருந்தா உங்களுக்கு அந்த வேலையே கிடைச்சிரும். பட் அந்த வேலை கிடைச்சா அதுல சேச்சுரேட் ஆகுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எய்ம் பண்ண வேலை என்னது? ஒரு நான் சொன்ன மாரி நான் கேட் எக்ஸாம் எழுதி நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நெனச்சேன். அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு செக்யூர்ட் ஜாபா ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். நம்மளால முடியுது. கவர்மெண்ட் ஜாப் எல்லாருக்கும் கிடைக்காது. சரியா? அப்ப உங்களுக்கு கிடைக்குது அப்டின்னா என்ன உங்களுக்கு என்ன நீங்களே வந்து உங்க முதுக தட்டி குடுத்துக்கலாம். என்னால முடியுது. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா அந்த வேலை நான் ஆசைப்பட்ட வேலைக்கு போயிரலாம். இன்னொன்னு ஒரு கையில ஒரு ஜாப் இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன குடுக்கும்னா, சுத்தி இருக்கிறவங்க உங்கள பார்க்குற பார்வையா இருக்கட்டும், அது அவங்களுக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட் அதெல்லாம் மாறும். ஓகே. பிளஸ் நீங்க கையில ஒரு வேலை வாங்கிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதிலேயே நீங்க இன்னும் அதிகமா படிப்பீங்க. ஓகே. இதுவரைக்கும் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. நெறைய எக்ஸாம் அட்டெம்ப்ட் குடுத்துருப்பீங்க. ஃபெயிலியர் வந்திருக்கும். அப்போ டவுனா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒரு சக்சஸ டேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சந்தோஷம் பல மடங்கு வரும். அப்ப அடுத்த எக்ஸாம்க்கு நீங்க இன்னும் சந்தோஷமா படிக்கிறப்போ, நீங்க என்ன எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணீங்களோ, அத ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ற அளவு கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த ஓப்பன் மைண்ட் செட் அப்படின்ற பாயிண்ட் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டெடிகேட்டடா இருக்கணும்ப்பா கண்டிப்பா. உங்கள யாரும் பார்க்குறாங்க, பார்க்கல. உங்கள்ட்ட யாரும் நீ படிச்சியான்னு கேட்குறாங்க, கேட்கல. நீங்க உங்க மனசாட்சிக்கு இதுவா நீங்க படிக்கணும். சரியா? உங்களுக்கு வேலை வேணும். பின்னாடி யாருக்கும் உங்க வேலை வேண்டாம். நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையான்னு யாருக்குமே கவலை கிடையாது. யாருக்கும்னா நான் யாருக்கும் தான் சொல்றேன். க்ளோஸ் சம்மன் லெட் இட் பி யுவர் ஹஸ்பண்ட், லெட் இட் பி யுவர் பேரண்ட்ஸ், லெட் இட் பி யுவர் சில்ட்ரன். அவங்களுக்குலாம் தேவைன்னு சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு வந்து அது புரியவும் புரியாது. ஓகே. பட் யாருக்கு புரியும்? யாருக்கு தேவை? உங்களுக்கு தான் தேவை. உங்களுக்கு தான் வழியெல்லாம் புரியும். சரியா? அப்ப நீங்க உங்க மனசாட்சி விரோதத்துக்கு நாங்க படிங்க. சரியா? அதான் டெடிகேஷன். இன்னொன்னு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். உங்கள சுத்தி எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப வந்து நீங்க வீட்ல இருந்து படிக்கிறீங்க, ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறீங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. சுத்தி எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா, நான் இந்த ஓப்பன் மைண்ட் செட்ன்னு சொல்றப்பயே இந்த எக்ஸாம் நான் யாருமே வரமாட்டாங்கன்னு நெனச்சேன். ஆனா இத்தன பேர் வந்திருக்காங்கன்ற ஃபீல் உங்களுக்கு அப்போ வரும். சரியா? அப்ப பாருங்க எவ்ளோ பேர் உங்க கூட சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க, உங்களோட ரேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஸோ ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் முன்னாடி படிக்கணும் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி தான். நான் டெக்னிக்கலா நல்லா படிப்பேன். ஆனா ஜிஎஸ் நான் என்ன பண்ணுவேன், பேர் மினிமமா படிச்சு வச்சுப்பேன். எனக்கு அது மார்க் பூஸ்ட் பண்ற அளவுக்கு தான் நான் படிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. என்ன பண்ணா எனக்கு வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு படிச்சா போதும். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதாவது ஓவர் திங்கிங் இது மட்டும் தான் நான் வந்து கான்ஸா குடுத்துருப்பேன். கான்ஸ்னா எது பண்ணாதீங்க அப்படின்றது குடுத்துருப்பேன். மிச்சம் எல்லாமே பண்ணுங்கன்றது தான் மிச்சம் எல்லா பாயிண்ட்ஸும். எது பண்ணாதீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங்கும் அந்த பவர் விசுவலைசேஷன் இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு நூல் இடை அந்த மாரி தான். சரியா? ஒரு கத்தி மேல நடக்கிற மாரி தான்.
அதுல என்ன அப்படின்னா, இப்ப பவர் விஷுவலைசேஷன் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஆசைப்படுறத விஷுவலா கொண்டு வாங்க. நான் வேலைக்கு போனா என் லைஃப் இப்படிலாம் மாறும். எனக்குன்னு ஒரு கேபின் இருக்கும். எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ்ல அப்படி போவேன். நான் வந்து கார் வாங்குவேன், வீடு கட்டுவேன். ஓகே, உங்களுக்கு வீடு கட்டுறதுல ஏதாவது ஆசை இருக்கும். வாட்டெவர் நெறைய சின்ன சின்ன ஆசைகள் நெறைய இருக்கும் இல்லையா? என் குழந்தைக்கு நான் இது வாங்கி குடுப்பேன். அவன நான் இங்க கூட்டு போவேன். என் பேரண்ட்ஸ நான் இங்க கூட்டிட்டு போவேன். அவங்களுக்கு இத நான் வாங்கி தருவேன். இல்ல என் ஹஸ்பண்டுக்கு நான் இத கிஃப்ட் பண்ணுவேன். இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பவர் விஷுவலைசேஷன். ஓகேவா? இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ கதை சொல்லுவாங்க. ஒரு கழுத வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். ஆனா வந்து கொஞ்ச தூரம் நடந்தோனே அதுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த கழுதைய கூட்டிட்டு வரவருக்கு அது நடந்து போகணும். அப்ப என்ன செய்வாரு அப்படின்னா, ஒரு பெரிய நீளமான குச்சியில எண்டுல ஒரு கேரட்ட கட்டி தொங்க விட்டுருவாரு. கட்டிட்டு அந்த குச்சிய நல்லா நீட்டி பிடிச்சிருவாரு. அதாவது அந்த கழுதைக்கு ரொம்ப முன்னாடி பிடிச்சு வச்சிருவாரு. அப்ப அந்த கழுதை என்ன நினைக்கும், இந்த கேரட் இருக்கு, இந்த கேரட் இருக்கு, இந்த கேரட் இருக்கு. இத நம்ம சாப்பிடணும், சாப்பிடணும், சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது என்னது முன்னாடி நோக்கி நடந்துகிட்டே போகும். இந்த கேரட்ட பிடிச்சிருவோம், வாயில கவ்விடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டே நடந்தே போகும். அந்த ஊரை ரீச் பண்ணிடும். அதுதான் பவர் விஷுவலைசேஷன். இது ஓவர் திங்கிங் கிடையாது. உங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க போய் ஒரு வீடியோ தேடு, அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. அப்படியே டைவர்ட் ஆயி நீங்க என்ன பண்ணுவீங்க? யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் நான் பண்ணேன். நான் ஃபேஸ் பண்ணது தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்றேன். சரியா? ரீல்ஸ் பார்க்குறது, அப்படியே நமக்கு டைம் வந்து என்னது சாப்பிட்ரும். சரியா? ஸோ அது பண்ணாதீங்க. இந்த பவர் விஷுவலைசேஷனுக்கு நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்லையா? இந்த கதை தான். இதுதான் பவர் விஷுவலைசேஷன். ஓவர் திங்கிங் என்ன அப்படின்னா, நீங்க இப்படி கனவு காண்றேன்னு சொல்லிட்டு, படிக்காம நல்லா படுத்துக்கிட்டு, நான் எப்படி இருக்க வேண்டியவ, நான் என்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கனவு காணக்கூடாது. ஆக்ஷன்ல இறங்குங்க. இந்த விஷுவலைசேஷன்ன்றது உங்களுக்கு டவுனா ஃபீல் பண்றப்ப சும்மா 2 நிமிஷம் யோசிங்க. ஒரு டைரியில எழுதி வச்சு அத வாசிங்க. இதுதான் நான் சொல்றது. புரியுதா? அந்த இடத்துலயே தேங்கி நிக்கிறது வந்து ஓவர் திங்கிங். பட் அந்த கழுத மாரி அது கிடைக்கணும், கிடைக்கணும், கிடைக்கணும் அப்படின்னு அத நோக்கி அப்படி நகர்றது தான் என்னது? ஓடாதீங்கன்னு சொல்லிட்டேன். நகரணும். உருண உருண்டு உருண்டாச்சும் நீங்க அங்க போகணும். சரியா? இது வந்து பவர் விஷுவலைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோலயும் சொன்னேன். பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உங்கள நீங்களே வந்து பூஸ்ட் அப் பண்ணிட்டே இருக்கணும். உன்னால முடியும். இந்த பாரு நீ இன்னைக்கு 2 பக்கம் எழுதிட்ட நோட்ஸ். நீ பாரு நீ இன்னைக்கு ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா படிச்சுட்ட நேத்த விட. அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலையா? இன்னொரு நாள் கண்டிப்பா டைம் கிடைக்கும். அத நீங்க பிளஸ்ஸா எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். நீங்க ஒரு நாள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா அடுத்து ஒரு 2, 3 தடவ நீங்க தேடினாலும் அந்த டைம் உங்களுக்கு கிடைக்காது. இது நான் பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டைம் எனக்கு கிடைச்சிருக்கும். அதாவது நான் டைம் இல்ல, டைம் இல்லன்னே சொல்லிட்டே இருந்திருப்பேன். ஆனா எனக்கு அது ஒரு 3வது நாள் எனக்கு டைம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த டைம நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். தெரிஞ்சோ, தெரியாமலோ நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பேன். திருப்பி எனக்கு 1 வாரம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். அந்த திருப்பி அந்த ஒரு 3 மணி நேரத்த என்னால எடுக்கவே முடியாது. அது எனக்கு எப்படி இருக்கும்னா, டைம் வந்து என்கிட்ட பேசுற மாரி நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். நான் உனக்கு டைம் குடுத்தேன். நீ அத யூஸ் பண்ணல. இப்போ நீ அனுபவி. திருப்பி நான் எப்ப தரேனோ, அப்ப நீ அத யூஸ் பண்றியா நான் பார்க்கிறேன். அப்படின்ற மாதிரி நான் நான் இத வந்து இமேஜின் பண்ணிப்பேன். அப்போ நான் அதுக்கு அடுத்த டைம் எனக்கு திருப்பி அந்த மாரி ஒரு 1/2 மணி நேரம் கிடைச்சா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, அதில என்னால பெஸ்ட்டா அந்த 1/2 எது அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள பண்ண முடியுமோ, அத நான் பண்ணுவேன். ஓகே. ஸோ இது வந்து இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஒண்ணு நடக்கல அப்டின்னா, அத அப்படியே டவுனா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா கிடைக்கிறப்ப அத 100% யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. சரியா? டைம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ஏஜ் ஸோ அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஸோ எனக்குமே இப்ப 30 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஓல்ட். ஸோ எனக்குமே நெறைய எக்ஸாம்ஸ் வந்து இதாயிடுச்சு. இப்போ பார்க் என்னால எழுத முடியாது. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி போயிட்டு கூட அடுத்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அப்படி கிடையாது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அப்படியே நேரோ ஆயிட்டே வரும். சரியா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டைம் கிடைக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டா. ஸோ நெக்ஸ்ட் இருக்க 2 பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். அதாவது நான் வந்து ஹிந்துயிசம்னு மட்டும் சொல்லல. கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லல. முஸ்லிமா இருக்கலாம், இஸ்லாம்னு சொல்லல. நீங்க இருந்தாலும் ஒரு பிலீஃப் உங்களுக்கு இருக்கணும். உங்களால முடியும் அப்படின்ற பிலீஃப் இருக்கணும். ஏதோ ஒரு அல்மைட்டி ஓகே ஒரு ஒரு நம்மள மீறி இருக்க ஒரு எனர்ஜி மேல ஒரு ஒரு விதமான ஒரு ஃபெய்த் ஒரு
நம்பிக்கை வை. ஒரு சில தாட்ஸ் இருக்கும், சில இன்ட்யூஷன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து இது நான் பண்ணா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ அதெல்லாம் நான் பண்ணேன். ஓகேவா? சாமிக்கு சில விஷயம் செய்றதா இருக்கட்டும். இது வந்து நீங்க கிறிஸ்டியானிட்டியா இருந்தா உங்க ரிலிஜன்ல நீங்க என்ன எப்படி வந்து நீங்க அத இருக்கலாம், இஸ்லாம் வாட்டெவர் உங்களோட உங்களோட ஃபெய்த் என்ன சொல்லிக் குடுக்குதோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தப்பே கிடையாது. அவங்கவங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இல்லையா? இப்ப எனக்கு வந்து உள்ளுணர்வு ஒண்ணு இருக்கும். என்ன இது செய்ய சொல்லும். பிளஸ் அது எனக்கு கை குடுக்கலாம். அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துல கரெக்ட்டா எல்லாமே நடக்கும். அகைன் இதுவுமே நான் சொல்றது என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப எல்லாமே ஷேர் பண்றேன். நான் வந்து ரொம்ப முன்னாடி இருந்தே நான் நினைக்கிறது என்ன, எனக்கு 30 இயர்ஸ்ல ஒரு வேலைக்கு போயிருக்கணும். இதெல்லாம் பை 30 நடக்கணும்னு நினைச்சேன். கரெக்ட்டா பாருங்க எனக்கு இப்ப 30 இயர்ஸ் ஓல்ட். ஐ மேரிட். எனக்கு 2 கிட்ஸ். நான் 2 தான் மைண்ட் செட்ல இருந்தேன். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. அதே அட் த சேம் டைம் இப்ப எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. ஸோ பாருங்க, பவர் ஆஃப் அந்த விஷுவலைசேஷன் நான் சொல்றேன் இல்லையா? இது வந்து ரியலாவே நடக்கும். நீங்க வந்து இது ஆனா நான் சொல்ற மாரி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இதுவுமே பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நீங்க எந்த எக்ஸாம்க்கு படிக்கிறீங்கன்றத கூட யாருக்கும் சொல்லாதீங்க. நான் ஒரு கவர்ன்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறேன்றது தெரியட்டும். இந்த எக்ஸாம்க்கு படிக்கிறேன், அந்த எக்ஸாம்க்கு படிக்கிறேன். எதுவுமே யார்ட்டயும் சொல்லாதீங்க. எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. இதுவுமே ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன். இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஸோ இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க இத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஈவில் ஐ அப்படின்றதுலலாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. ஈவில் ஐ அப்படின்றத விட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகும்னு நினைப்பேன். ஏன்னா எல்லாருக்கும் நீங்க வேலைக்கு போனீங்க யாருக்கு சந்தோஷம்? நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. அப்ப அது உங்களுக்கு மட்டும் தான் சந்தோஷம். கூட இருக்கவங்கலாம் வந்து பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியா? ஸோ அதனால வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மள அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால நான் ரொம்ப ரிவீல் பண்ணாதீங்க. உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்படி எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டைரி போட்டு எழுதுங்க. சரியா? நீங்க மனசுல நினைக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அத ஓப்பன் அவுட் பண்ணணும், யார்ட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட கொஞ்சம் உங்களுக்கு வந்து யார்ட்டயாவது சொன்ன ஒரு திருப்தி கிடைக்கும். சரியா? இது வந்து நான் அந்த ஃபெய்த்துக்காக சொல்றது. இல்ல நீங்க நான் நான் என்ன மாரி ஒரு ஹிந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்கன்னா, சாமிக்கு ஏதாச்சும் வேண்டிக்கோங்க. இந்த மாரிலாம் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நானும் பண்ணேன். ஸோ இதுதான் நான் ஓவராலா நான் வந்து எல்லாரையும் தான் பேஸ் பண்ணி இத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபெய்த் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுங்க. இல்ல நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னா தப்பு கிடையாது. ஸோ இது உங்களோட ஒப்பீனியன். சரியா? ஸோ அதுல உங்களுக்கு வந்து இல்ல நான் எஃபோர்ட் போட்டா நான் எனக்கு வேலை கிடைக்கும்னு இருக்கிறா 100% உண்மை. நான் சாமி கும்பிடுறவங்களும் என்ன சொல்லுவேன்னா, சாமி மட்டுமே கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்காது. நீங்க சாமி கும்பிடுறதோட படிக்கவும் செய்யணும். அதுக்கான வேலையும் பார்க்கணும். அதுக்கான வேலைய பார்த்தீங்கன்னா, சாமி இல்ல அதுக்கு நமக்கு மேல இருக்க எனர்ஜி என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுக்கு அது தடையா வர விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடும். அவ்வளோதான் அது பண்ணுமே தவிர, உங்களுக்கு உங்கள கைப்பிடிச்சு கூட்டு போய் ஏஇ போஸ்ட்லயோ, ஒரு ஜேஇ போஸ்ட்லயோ போய் உட்கார வைக்காது. சரியா? அதுக்கான எஃபோர்ட்ட நீங்க தான் போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணது. இன்டலெக்சுவலாவும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து டெக்னிக்கலாவும் நான் எப்படி படிச்சேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ இது வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேபி எப்பலாம் டவுனா ஃபீல் பண்றீங்களோ, திருப்பி திருப்பி கூட இந்த வீடியோ கிளிப்பிங்க வந்து போட்டு போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம அகாடமில லைவ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம்ப்பா. ஸோ லைவ் கிளாஸஸ் 1500 பிளஸ் கிளாஸஸ். நான் சொன்ன மாரி மார்க் டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து 250 பிளஸ் குடுக்குறோம். 20,000 கொஸ்டின்ஸ் மேல நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் பண்ணி பழகியிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பிராக்டிஸ் டிஸ்கஷன் செஷன்ஸும் நம்ம கிட்ட உண்டு. ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஸோ அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.